இன்ஜெக்ஷன் இந்த நேமை கேட்டாலே சின்ன வயசுலேயும் சரி இப்போயும் சரி பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்போசபிள் சிரிஞ்ச் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு மெடிக்கல் வெப்பன்னா அது ஊசி தான். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு காமனான டவுட் இருக்கும், இது எப்படி மேட் பண்ணியிருப்பாங்க, என்ன மருந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க, யூஸ் பண்ண ஊசியை என்ன பண்ணுவாங்க. இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் டு EST. 1250ஆம் ஆண்டு தான் ரோமானிய காலத்தில் தான் ஃபர்ஸ்ட் சிரஞ்சை யூஸ் பண்ணதா சொல்கிறாங்க. இதை பற்றி டி மெடிசினா அப்படிங்கிற ஒரு மேகசினில் மருத்துவ சிக்கல்களுக்கு எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து தான் பிளேஸ் பாஸ்கல் ஒரு ஃபர்ஸ்ட் மாடர்ன் சிரஞ்சை கண்டுபிடிச்சார். அது பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்கல்ஸ் லா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவனான ஒரு பேர் பிஸ்டன் இருக்குது. இப்போ ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்கும்போது இன்னொரு பக்கம் ஏறும். இதைத்தான் பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் பிளேஸ் பாஸ்கல் யூஸ் பண்ணதாக சொல்லியிருக்காரு. கிறிஸ்டோபர் ரென் மருத்துவ பயிற்சியை காட்டிலும் ஒரு கட்டிட கலைஞராக எல்லாராலையும் அறியப்பட்டவர் இவர். டக்வில் கேனுலே மூலம் நாய்களுக்கு பாப்பி சீட்ஸை நரம்பு வழியாக செலுத்துறதுக்கு கட்டவுன் மெத்தட் அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்தினார். கட்டவுன் மெத்தட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல ஒரு டார்கெட் பிளேஸை சூஸ் பண்ணி அதை கட் பண்ணி வீனஸில் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. 1844 டம்ப்ளிங்கை சேர்ந்த ஃப்ரான்சிஸ் கிண்டால் தான் ஃபர்ஸ்ட் ஹைப்போடெர்மிக் சிரஞ்சோட நீடியில் கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்காக அவர் 1844 பேட்டர்ன் வாங்கிட்டார். இது அவர் அனிலினில் செய்யப்பட்ட ஸ்டீல் எட்ஜுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு 1853 சார்லஸ் பிரவாஸ் மற்றும் அலெக்சாண்டர் வுட் இவங்க 2 பேரும் தோலை துளைக்கும் அளவுக்கு மைக்ரோ ஊசியுடன் கூடிய மருத்துவ ஹைப்போடெர்மிக் சிரஞ்சை உருவாக்குனாங்க. அலெக்சாண்டர் வுட் நர்வஸ் கண்டிஷனுக்காக கண்டுபிடிச்சிருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது அவருக்கே பெரிய ஆபத்தாயிடுச்சு. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அது மார்ஃபின் தான். அலெக்சாண்டர் வுட் ஹைப்போடெர்மிக் சிரஞ்சை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அலெக்சாண்டர் வுட்டும் அவங்களோட ஒய்ஃப் ரெபெக்கா மெசேவும் மார்ஃபின் போதைக்கு அடிமையாயிட்டாங்க. அவங்க அதிக அளவு ஊசி எடுத்துக்கிட்டனால ஓஃபாய்டு ஓவர் டோஸ் ஆகி இறந்துட்டாங்க. இன்ஜெக்ஷனால் இறந்த முதல் பெண்மணினா அது அவங்க தான். 1899 நியூயார்க்கை சேர்ந்த லேட்டிட்டா முஃபோர் கீர் ஒரு சிரஞ்சை வடிவமைக்கிறதுக்கான பேட்டர்னை அவர் வாங்கிக்கிட்டார். இதை யூஸ் பண்ணுறவங்க ஒரு கையால் மட்டுமே யூஸ் பண்ண முடியும். ஏன்னா 1815க்கு முன்னாடி வரைக்கும் 2 கையால் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிறகு ஆஸ்திரேலிய கண்டுபிடிப்பாளர் சார்லஸ் ரொடாசர் 1949 அட்லாய்டு தொழிற்சாலையில் பாலித்தீனிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் பிளாஸ்டிக் டிஸ்போசபிள் ஹைப்போடெர்மிக் சிரஞ்சை உருவாக்கினார். யூஸ் பண்ண இன்ஜெக்ஷன் நீடில்ஸை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 6 தனித்தனி மெத்தட் இருக்குது. கோல்டு வாட்டர் ரின்ஸ். கோல்டு வாட்டர் ரின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளிர்ந்த தண்ணியில் அந்த ரின்ஸ் அண்ட் பேரலை போட்டு கூல் பண்ணுவாங்க. கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுவாங்க. ப்ளீச் டிஸ்இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா, சோடியம் ஹைப்போக்ளோரைடு கில்லிங் பாக்டீரியா யூஸ் பண்ணி 10 to 16 மினிட்ஸ் க்ளீன் பண்ணுவாங்க. அடுத்து பாயிலிங் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் இருக்கிற ஹீட்டிங் வாட்டரில் வேப்பரைஸ் பண்ணுவாங்க. ஆல்கஹால் டிஸ்இன்ஃபெக்ஷன் இது பெரும்பாலும் CDC தலைமையில் தான் இருந்துச்சு. CDC பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல். இவங்க அக்செப்ட் பண்ணல, ஏன்னா இதனால பெரிய பிரச்சனை ஆகும்னு பார்த்தாங்க. ஆனால் நிறைய டாக்டர் ஸ்கின்ல இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. UV ஸ்டெரிலைசேஷன். UV ரேஸை யூஸ் பண்ணி மைக்ரோ ஆர்கனிசத்தை கொல்லுவாங்க.